ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு கைட்லிஸ் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். இந்த வீடியோவில் 2 இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் எடுத்து வந்திருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் ஒர்த்தான அப்டேட். அண்ட் அப்டேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஐபிபிஎஸ்பிஓட மெயின் ஸ்கோர் கார்டு வந்தது. உங்களோட ஸ்கோர்ஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் கட் ஆஃபும் பார்த்துருப்பீங்க. அண்ட் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த மாதிரி நான் கொஞ்சமாச்சும் மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன், கட் ஆஃப் கிளியர் ஆகலனாலுமே கொஞ்சமாச்சும் மார்க் வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு, நார்மலைசேஷனில் எப்படி தான் மார்க் கம்மி பண்ணாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. ஸோ ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகலை அப்படின்றத இனிமேல் நினைக்காதீங்க. அதை விட்டுட்டு அப்கமிங்கில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. நமக்கு டைம் இருக்குது, ஸோ இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 2 இம்பார்ட்டன்ட் அப்டேட் சொன்னல, அதில் ஃபஸ்ட் அப்டேட் வந்து எஸ்பிஐ எக்ஸாமுக்கானதும் அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போகிறீங்களா உங்களுக்குமான ஒரு அப்டேட் தான். ஸோ நம்மளோட சேனலில் கம்மிங் ஃப்ரைடே மார்னிங் 10 AM நாம் பட்ஜெட் லைவ் எடுக்க போகிறோம். ஸோ லைவ் கிளாஸு அதை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ஒர்த்தான செஷன். ஏன்னா எஸ்பிஐ எக்ஸாம் மெயின் எக்ஸாம்லேயும் சரி, ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூலையும் சரி, உங்களுக்கு பட்ஜெட் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் பட்ஜெட்டை நம்ம தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா வில் பி சேஃப். ஓகேங்களா? அதனால் இந்த லைவ் நம்ம போன வருஷமும் இதே மாதிரி பட்ஜெட் நம்ம போட்டிருப்போம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ், பயங்கரமான ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேரண்டி பண்ணுறேன், இந்த லைவ் வந்து உங்களுக்கு போரே அடிக்காது. டியூரேஷன் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். நீங்கள் அட்டென்ஷனோட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்படி தான் பட்ஜெட் இருக்குமா, இதெல்லாம் தான் உள்ளே இருக்குதா, இத்தனை நாளாக எனக்கு இது தெரியாமல் இருந்ததே, ஓ இப்படிலாம் இருக்கா, ஃபிஸ்கல் டெபிசிட்னா இதுதானா, டேக்ஸ் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ட்டு உங்களை அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதோட பதில்களும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப என்கேஜிங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கண்டென்ட்டுமே சூப்பராக ரெடியாக இருக்குது நம்மக்கிட்ட. அதனால் அந்த லைவை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வேணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீவியஸ் இயர் பட்ஜெட்டோட கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், உண்மையாகவே சூப்பரான நமக்கு சப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் அப்டேட் என்னன்னா, ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்மளோட பேட்ச் ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ மார்க் இன்டர்வியூ இருக்குல்ல, ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணல அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நாளையோட என்ரோல்மெண்ட் முடிய போகுது. ஐடிபிஐ ஜேஏஎம், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிருக்கீங்கன்னா, அந்த எக்ஸாமில் கிளியர் ஆகிருக்கீங்கன்னா அவங்களுமே சேம் ஐபிபிஎஸ் பிஓவோட மார்க் இன்டர்வியூ பேக்கேஜ் கைடில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடிபிஐ ஜாமுக்கு மார்க் இன்டர்வியூ நம்மளோட ஈரோடு ஆர் திருநெல்வேலி, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால் ஐடிபிஐ ஜாம் கிளியர் ஆகிருக்கவங்களும் மறக்காமல் மார்க் இன்டர்வியூ நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எங்ககிட்ட கேட்டிங்க இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போட்டிங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணல அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐடிபிஐ ஜாமுக்கான மார்க் இன்டர்வியூ சேம் ஐபிபிஎஸ் பிஓவோட மார்க் இன்டர்வியூ பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். கைட்லியில் பேனல் மெம்பர்ஸ், ரியல் பேனல் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் திரும்பவும் சொல்கிறேன், பட்ஜெட் செஷன் கம்மிங் ஃப்ரைடே மார்னிங் 10 AM லைவ் இன் கோட் பேங்க் எக்ஸாம் தமிழ். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் ஃபார் த பட்ஜெட் லைவ். டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, பாய்.